கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து இந்த ஒரு கூட்டத்திலே நாம் சத்தியத்திற்குரிய காரியங்களிலே விசேஷ விதமாய் இந்த சபையினுடைய ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான காரியத்தை நாம் செயல்படுத்தி வருகிறோம். அந்த வகையில தொடர்ந்து நாம் தியானிக்கும்படிக்கு இந்த நாளிலும் ஒரு சில விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். கடந்த கூடுகையில நம்ம விசேஷ விதமாய் 2 கூடுகையிலும் ஐக்கியத்தை குறித்த ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து வந்தோம். அந்த வகையில ஐக்கியம் அப்படின்னாலே உலகத்துல உள்ள ஒரு ஐக்கியம், சகோதர ஐக்கியம், அன்பின் ஐக்கியம், இதுதான் 3 ஐக்கியங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அத சகோதரர் இயேசுராஜ் பிரதர் அவர்கள் கூட அநேக விளக்கங்களோடு அந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு புரிய வைத்ததையும் நாம் கடந்த வாரத்திலும் நம்ம சிந்தித்தோம். ஆகவே இந்த ஒரு ஐக்கிய ரீதியான ஒரு சில விஷயத்துல நாம் சகோதர ஐக்கியத்துல இருக்கிறோமோ அல்லது உலகத்தின் ஐக்கியத்துல இருக்கிறோமோ அல்லது அன்பின் ஐக்கியத்துல இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்டு அர்ப்பணிக்கப்பட்ட பின்பு நாம் எந்த ஐக்கியத்துல இருக்கிறோம் அப்படின்னா, தேவனோடு நிச்சயமாகவே கிறிஸ்துவோடு நிச்சயமாகவே ஐக்கியத்துல இருக்கிறோம். நம்ம உலகத்துல இருந்தா கூட, ஏன்னா சத்தியம் கிடைச்சிட்டதுனால, சத்தியத்தை ஏற்று விசுவாசித்து அர்ப்பணிப்புக்குள் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டதுனாலே நம்ம யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம். அந்த உடன்படிக்கையினுடைய அர்த்தம் தான் தேவனோடும் கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டதுனால அந்த ஐக்கியம் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி, நான் உங்களோட ஐக்கியம் வச்சுக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி. ஆனா நம்மளுடைய கால சூழ்நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகள், மாமிசத்தின் சிந்தை, மாமிசத்தின் கிரியை, இவையெல்லாம் தான் நாம் தொடர்ந்து தேவனோடு இருக்கிறோமா, உலகத்துல இருக்கிறோமா, அன்பின் ஐக்கியத்துல தொடர்ந்து இருக்கிறோமா, இல்ல சகோதர ஐக்கியத்துல இருக்கிறோமா அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4 முதல் சில வசனங்கள்ல பார்க்கும்போது நாம தெளிவான முறையில புரிந்து கொள்கிறோம். நாம் உலகத்தோடு ஐக்கியம் வச்சிருந்தா தேவனுக்கு எதிரியாக இருக்கிறோம். ஏற்கனவே தேவனுக்கு எதிரியா இருந்துதான் கிறிஸ்து யாசுவா மிசியாவின் மூலம் ஒப்புரவாகுதலினுடைய ஊழியத்துல தன்னுடைய ஜீவனை கொடுத்து பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுவதற்கான ஒப்பான உறவுக்கு அவர் தன்னுடைய மரணத்தினால் ரத்தம் சிந்தி பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத ரோமர் 5ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். இவ்வாறாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாம் சாத்தான் அப்படின்னாக்க எதிராளியான லூசிஃபரை பத்தி சொல்லல, நமக்குள்ளாக எதிரடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் தான் சாத்தான். நம்ம செய்யணும்னு நினைப்போம், அதை செய்ய மாட்டோம். அப்ப செய்ய மாட்டோம்னா நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான். சாத்தான் இல்ல, லூசிஃபர் இல்ல, நமக்குள்ளே மாமிசம் என்ற ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரி தான் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுவதை தடை பண்ணுது. அப்ப நம்ம அந்த எதிரியாகிய மாமிசத்தை எதிர்த்து நின்னோம்னா, சாத்தான்லாம் லூசிஃபர்லாம் சும்மா டம்மி பீஸ், இப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை கட்டியாச்சு. 1874 அவனை கட்டியாச்சு. அவன் சேலிழந்து போயிருக்கிறான். ஆனா எவனை விழுங்கலாம் அப்படின்னாக்க உலகத்தார் அவன் வாய்க்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி முழுங்கி இருக்கிறாங்க சாத்தான். இப்ப நம்மளைதான் இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல தேவனோடு நெருங்கி வருகிற நம்மளைதான் முழுங்கலான்னு பாக்குறான். ஆகவேதான் அவன் நம்ம மாமிசத்துல தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது சாத்தான் நம்ம பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிற மாதிரி, நம்ம சாத்தானோடு ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கிற மாதிரியான சூழ்நிலைக்குள்ளாக பின் வாங்குறோம். கலப்பையின் மேல் கை வைத்த பிறகு பின்னிட்டு பார்க்க கூடாது. இந்த சூழ்நிலையை பத்தி லூக்காவில் உள்ள ஒரு வசனத்துல நம்ம படிச்சோம்னா, லூக்கா 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காரியத்தை சொல்லிட்டு வரும் பொழுது 25வது வசனத்திலிருந்து வாசிங்க.
லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 25. அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நம்ம விசேஷ விதமா இப்ப மனுஷகுமாரனுடைய நாள் 1874ங்கிற கர்த்தருடைய மனுஷகுமாரனுடைய நாள்ல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்ல போனா அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய 153வது வருஷத்தை தாண்டிட்டோம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் கிடைக்குது. சரிங்களா? லோத்தினுடைய நாட்களில் நடந்தது. இப்ப கர்த்தருடைய நாள்ல மனுஷகுமாரனுடைய நாள்ல நோவாவுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவே லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவே நடக்கும்னா நோவாவின் நாளுங்கிறது 1000 வருட அரசாட்சியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதுல 1000 வருட அரசாட்சியில லோத்தின் நாட்களை போல ஒண்ணு நடக்குமா? அப்ப 1000 வருட அரசாட்சியில ஒரு பகுதி லோத்தின் நாட்கள். இந்த லோத்தின் நாட்கள்ங்கிறது எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா 7 வாதைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது 1914ல இந்த மாரிகாலம் அப்படிங்கிற 7 வாதைகள் ஆரம்பிக்கக்கூடிய புறஜாதியனுடைய காலம் முடிகிற அந்த காலம், ராஜாக்களை வெட்டின காலம், முதல் உலகப் போர் நடந்த காலம், இவ்வாறாக நம்ம அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா கதவு அடைக்கப்படுகிற தருணத்தில கிரீடம் கைமாறி கொண்டிருக்கிற இடத்துல அறுவடையாளர்கள் தானியங்கள் எல்லாம் அறுத்து களஞ்சியத்துல சேர்த்த பிறகு, அதாவது சபைக்குரிய அந்த வாய்ப்புல உள்ளவர்கள்லாம் களஞ்சியத்துல சேர்த்த பிறகு வயலில் மிச்சம் இருக்கக்கூடிய தானியங்களை தான் இப்ப நம்ம புறக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தானியத்தை என்ன பண்ணுவாங்க? வயல்ல அறுப்பாங்க. அறுத்த பிறகு அதுல சிந்தி போயிருக்கும் பாத்தீங்களா, அதை விட்டுட்டு வந்துடணுமா. அப்ப 1916 வரையும் என்னன்னா அந்த வைக்கோலோடு அறுக்கப்பட்ட தானியங்களை கொண்டு போய் எங்க வைப்பாங்க? களஞ்சியத்திலேயே வைப்பாங்க. களத்துக்கு வருவாங்க. இப்ப அந்த களத்துல வந்த தானியத்தை தான் வைக்கோலையும் தானியத்தையும் பிரிச்சு களஞ்சியம் அப்படிங்கிறது பரலோகத்துல சேர்க்கப்படுறது. அப்ப இந்த காலகட்டம் எது வரையும்னாக்கி 1914 வரையும் தான் அறுவடை அப்படிங்கிற ஒரு விஷயம் 1916 வரையும். ஆனா அடுத்த பிறகும் தானியம் களத்துல வந்த பிறகும், வைக்கோலோடு களத்துல வந்த பிறகும் அந்த களம்ங்கிறது தான் இங்க கூடி வருகிற கூடுகை, சத்திய கூடுகை. இங்க இல்லாம நீங்க வெளியில போனீங்கன்னா, மற்ற ஐக்கியத்தோட இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையான தெய்வீக ஐக்கியத்துல இல்லாம வேற எங்கேயோ போறீங்க. அந்த தானியம் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு விஷயம். இந்த 1914ல இருந்து இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, லோத்தின் காரியம். சரிங்களா? அதுதான் 7 வாதைகளின் காரியமாக கூட வேத ரீதியாக நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த லோத்தின் காரியம் எதுனாக்க சோதோம் குமாராவின் அழிவு. இந்த சோதோம் குமாரா எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா வசனத்தின் அடிப்படையில பாபிலோனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் வசனங்களே நம்ம பிற்காலத்துல பார்க்கலாம். பாபிலோன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்சி மற்றும் புரொட்டஸ்டாண்ட் அமைப்புகளினுடைய இந்த 2 சோதோம் குமாரா தான். இது வேற விதமா பாபிலோன் இன்னும் வேற விதமா சொல்லணும்னா யூதா இஸ்ரேல்ங்கிற அதற்கு கூட ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் எதை அடையப்படப்படுத்துதுன்னா இந்த 2 சோதோம் குமாராவினுடைய அழிவு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து யார் வெளியே வரணும்? அங்கே லோத்தின் குடும்பம், 2 பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், மனைவி, 4 பேர் வெளியேறணும். வரமாட்டேங்கிறாங்க. அந்த சொத்து சுகம் உலக ஆசை அவங்க பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நவர மாட்டேங்கிறாங்க. அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க? பிடிச்சி இழுத்துட்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விடுறாங்க. இந்த விஷயம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆவிக்குரிய காலக்கணக்கில் 1914ல இருந்து ஆரம்பிக்குது இந்த விஷயம். மாரி காலம். ஓய்வு நாள்ங்கிறது 1874, 1000 வருட அரசாட்சி. அப்ப இந்த மாரி காலத்தினுடைய விஷயத்துலதான் இந்த 7 வாதைகளுக்குரிய காரியங்கள் அந்த லோத்தினுடைய மாரி காலம்ங்கிற அந்த வானத்திலிருந்து பொழிந்து அது அழிவுக்குள்ளாக கந்தக மலையினாலே அழிக்கப்பட்ட அந்த நகரம் சோதோம் குமாரா.
அதுதான் என்னது? மகாபாபிலோன் வேசி, அதனுடைய குமாரஸ்திகள் யாரு? புரட்டஸ்டாண்ட் அமைப்புகள். இதை ரெண்டுமே அழிக்க போறார். இன்னைக்கு வரையும் அழிஞ்சிருக்கா? இன்னைக்கு வரையும் ஆர்சி புரட்டஸ்டாண்டுக்கு நியாய தீர்ப்பு, பாபிலோன் நியாய தீர்ப்பு நடந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா இப்ப நம்ம அங்க இருந்து வெளியே வந்துட்டோம். பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் இருக்கிற யார் அந்த சியோன்? எண்ணிக்கையில அந்த சியோன்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 1,44,000 பேரே. உன்னை நீ விடுவித்துக்கொள். பாபிலோன் மத்தியில இருக்கிற சியோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள். இதே வெளிப்படுத்தல் 18:4 படிக்கும் போது வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்ப அதுதான் பாபிலோன் குமாரஸ்தியை விட்டு வெளியே நம்ம தான் வந்துடணும். ஆல்ரெடி வந்தாச்சு. வந்த பிறகு திரும்பவும் எங்க பார்க்க கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. சரிங்களா? திரும்பி பார்த்தவர்களுடைய நிலைமையை தான் லோத்தின் கதையில பார்க்கிறோம். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பி பார்க்கிறோம்னா இந்த சத்திய ஐக்கியத்தை காட்டிலும் தெளிவான ஐக்கியம் வேற எங்கேயாச்சும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாம் சேர்ந்து போவோம். வாங்க அங்கே திரும்பி பார்த்து அங்கே போயிட்டு வந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த சத்திய ஐக்கியத்திலும் தேவனோடு உள்ள அன்பின் ஐக்கியத்திலும் இருக்கிறோமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. ஏன்னா இது உலக ஐக்கியத்துக்கு போயிட்டு வர மாதிரி. தெளிவற்றவர்களோடு நம்ம ஐக்கியப்படக்கூடாது. நம்ம உலகத்தில் இருக்கும் போதே தேவனுடைய சத்தியத்தின் ஆவியினால் ஐக்கியப்பட ஆரம்பிச்சுதான் சத்தியம் கிடைச்சு தேவனோடு ஐக்கியப்பட்டதனால நாம் அர்ப்பணிப்புக்குள்ளாக சகோதர ஐக்கியமாகி சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த சபை ஐக்கியத்துல வந்த பிறகு நாம் தொடர்ந்து எந்த ஐக்கியத்துக்குள்ள போகணும்? சகோதர ஐக்கியத்துல இருந்து சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலுக்குள்ளாக எங்க போய் சேரணும்? நம்ம கொலேசியர் 3ஆம் அதிகாரம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? 11 12வது வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். பாருங்க, நீங்க இந்த கண்டிஷனுக்கு எப்போ வர்றீங்கன்னா சகோதர ஐக்கியத்துக்குள்ள வரும்போது சத்தியத்தை கேட்டு தேவனுடைய ஆவியினால் உங்களுக்கு ஊன்றுதல், ஒரு உற்சாகம் உண்டாகி அந்த சத்தியத்தை ஏற்று உங்களுக்குள்ளாக ஒரு மனசு வந்திருக்கும். நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பின் விஷயம் சத்தியத்துக்குள்ளாக உங்க மனசை சேர்த்து அங்கே தேவனோடு உடன்படிக்கை பண்ண வந்தீங்கல்ல. பண்ண வர்றதுக்கு முன்னாடி வரையும் உலக ஐக்கியம் தான். ஆனா தேவனோட ஐக்கியம் வச்சிருந்துருப்பீங்க இந்த சத்தியத்தை கேட்டதுனால. பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் இருந்திருக்கும். ஆனால் அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது எங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல பிதாவோடு உடன்படிக்கை போடும் போது நீங்க உலகத்திலிருந்து எங்க வந்துட்டீங்க? சகோதர ஐக்கியத்துல வந்துட்டீங்க. அதே சத்தியம்தான், அதே ஆவிதான், அதே தேவன் தான், அதே கிறிஸ்து தான். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஐக்கியம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? எந்த சகோதர ஐக்கியம்? இந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் கூடி வருகிற இந்த ஐக்கியத்தை பத்தி பேசப்படுது. அதுக்கு முன்னாடி வரை இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஐக்கியத்துல வந்திருக்கிறீங்களா? இல்ல. அப்ப அந்த சகோதர ஐக்கியத்துல வந்த பிறகு நம்ம திரும்பி போகக்கூடியதுங்கிறதான் யாருடைய மனைவி? லோத்தினுடைய மனைவி. நினைச்சுக்கிறது. சரிங்களா? அப்ப நம்ம இங்க வந்துட்டு நம்ம எங்க போகணும்? சகோதர ஐக்கியத்துல வந்துட்டு அதே சத்தியம், அதே ஆவி, அதே கர்த்தர், அதே பிதா மற்றும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது என்னது? சகோதர ஐக்கியம். இவைகளை வைத்துக் கொண்டு எங்க போய் சேரணும்? இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி அன்பின் ஐக்கியத்துல வளரணும். அததான் நம்ம கொலேசியர்ல படிக்கிறோம். படிங்க. அவர் தேர்ந்தெடுத்து இந்த ஒரு சகோதர ஐக்கியத்துக்குள்ள கொண்டாந்து வைக்கும் பொழுது 5 வகையான ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்குள்ளான ஒரே ஐக்கியம், சத்தியத்துக்குள்ளான ஐக்கியம், உலக ஐக்கியத்தை விட்டுட்டு சகோதர ஐக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சரிங்களா? ஆனாலும் உலகத்துக்குள்ள போயிட்டு வர்றோம். அது ஒண்ணு இருக்கு. அது வேணா 6வதா வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இங்க வந்த பிறகு தேவன் தேர்ந்தெடுத்து என்ன சொல்றார்? படிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியில தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு பரிசுத்தவான்கள்.
பரிசுத்தருக்குரிய கூட்டமாக வந்துகிட்டீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அன்பின் ஐக்கியத்துல போய் சேர்றது. அப்ப அந்த பரிசுத்தப்படுத்திட்டார் சத்தியத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும். ரத்தம் எதுக்கு? ரத்தம் எதுக்கு? ரத்தம் எதுக்கு? பாவ மன்னிப்பு. ரத்தத்துல ஜீவன் இருக்குன்னு தெரியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப 2 வகையில சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒண்ணு அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் செய்த பாவங்கள்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் குறைய ரத்தத்தினால் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். மிச்சம் உள்ளதெல்லாம் எதனால சுத்திகரிக்கப்படும்? சத்தியத்துல. நல்லா தெளிவா இருக்கிறாங்க அம்மா. மற்றவங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல. சத்தியத்தினால், அதான் யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப 2 வகையில நம்ம பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கோம். அதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதற்கு முன்னாடி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக முன்னறியப்பட்டிருக்கிறோம். அப்படியாக நம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்னறியப்பட்டவர்கள். தனித்தனியா இன்னும் யோவான்ல பார்க்கும்போது ஒருவனும் என்னிடத்தில் வரான் அப்படிங்கும்போது தேவன் ஒருவனை, அந்த ஒருவன் அப்படின்னா ஒவ்வொரு ஆளா பிடிச்சி தேவன் இழுக்கிறாராம். ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் யாரும் கிறிஸ்துக்கிட்ட வர மாட்டாங்க. அப்ப அந்த 1,44,000 பேர்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி உலக தோற்றம் முதல் முன்னறிந்து முன்குறித்து இருக்கிறார். அவர்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் இழுக்கிறார், வாங்கன்னு இழுக்கிறார். இழுத்து யார்கிட்ட விட்டுருக்கிறார்? இப்ப கிறிஸ்து கிட்ட விட்டுருக்கிறார். அப்ப அதெல்லாம் தேர்ந்தெடுத்து பரிசுத்தமாகும். படிங்க கொலேசியர். பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, அததான் நம்ம பார்க்கும்போது இந்த ஞானஸ்தானத்துக்குரிய ஒரு விஷயத்துல நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். வசனத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் தொடர்ந்து அதுல ஜீவிக்கிறதுக்கு இந்த கேரக்டர் எல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? தரித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம செயல்படுத்த வேண்டும். இதை செயல்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு கேட்டா சபையில உள்ளவங்களை மட்டும் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்டா மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா மன்னிப்பு இல்லை. ஆனா வெளியில உள்ளவங்களை கேட்டாலும் கேட்காட்டினாலும் மன்னிக்கணும். தேவன் அவர்களை நம்ம எப்படி கேட்டாலும் கேட்காமையும் மன்னிச்சிட்டாரோ, உலகத்தாரையும் மன்னிக்கிறாரோ, அதே இரக்கம் அப்படி தயவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எதிரியா இருக்கிறவங்களை மன்னிக்கணும். இது பெரிய ஒரு குறிக்கோளின் இலக்கு. அந்த அச்சீவ்மெண்ட் அடைவதற்கு தான் தொடர்ந்து வாசிக்கிறோம். படிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இத தரிச்சுக்கிட்டீங்கன்னா அன்பின் ஐக்கியத்தின் பூரண சர்க்குணம், நற்குணம். சர்க்குணம்னா எல்லா குணமும், அதான் நற்குணம். 7 வகையான குணங்கள் இருக்கு. யாருக்கு? பிதாவுக்கு. என்னன்னு தெரியுமா? இது 4 தெரியும். சொல்லு, ஒண்ணு சொல்லுங்க. சத்தியம்ங்கிற உண்மை. சரிங்களா? இந்த 7 இரக்கத்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ஒரு விஷயத்திற்குள்ளான அன்பை தரித்துக் கொள்வது, பிதாவுக்கு ஒத்த நிலைமைக்கான கேரக்டர் இந்த பூமியில தரித்துக் கொள்ளும் போதுதான் அந்த சபை வாய்ப்பு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அதான் அன்பின் ஐக்கியத்துக்குள்ள நம்ம வளரணுங்கிறது தான் இலக்கு. இந்த சகோதர ஐக்கியத்துல வந்த பிறகு குணலட்சண மாற்றங்களுக்குள்ளாக தொடர்ந்து மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ணி ஒருவர் மன்னித்து, மன்னிப்பு கேட்டா சபைக்குள்ள அதையும் தொடர்ச்சியாக நம்ம பூரண சர்க்குணத்தின்
கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளும். அன்பின் ஐக்கியத்துக்குள்ளான கட்டுக்குள் வரணும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப இதுதான் 17 வசனங்கள் வரையும் உள்ள ஒரு விஷயத்திற்கான காரியத்தை நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த வளர்ச்சிக்குள்ளாக அன்பின் ஐக்கியத்துக்குள்ள வளரும் பொழுதுதான் இந்த சோதோம் குமாராவை விட்டு வெளியே வந்த பிறகு ஆர்சி புரட்டஸ்டாண்டினுடைய இந்த லோத்தினுடைய விஷயமாக அங்கிருந்து சோதோம் குமாராவை விட்டு வெளியே வந்த பிறகு திரும்ப லூக்கா 17க்கு வந்துருங்க. அதிகாரம் வசனம் 26. நோவாவின் அதை விட்டுருங்க. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்ப இதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அழிவு சோதோம் குமாராங்கிறது எதுங்க? பாபிலோன் குமாரஸ்தி. சரிங்களா? இந்த அழிவு அப்படிங்கிறது சபை பூமியில இருக்கும் போதே பாபிலோனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குங்கிறத பாக்குறோம். அந்த நியாய தீர்ப்பை கொடுக்க போறவங்களே மாமிசத்துல இருக்கிற சபைக்கு பங்குகள் இருக்குது. அப்ப அந்த பங்குக்குரிய ஒரு விஷயத்துலதான் அதை விட்டு வெளியேறின பிறகு அது அழிய போதுன்னு தெரிஞ்சுதானே இப்ப நம்ம வெளியேறி இருக்கிறோம். அப்படி வெளியேறின பிறகு 1916க்கு அப்புறம் உள்ள சத்தியத்தில் மாறுபாடானவைகளுக்குள்ளாக நம்ம போறோம்னா, சத்தியத்தின்படி வசனத்தின்படி 1916 வரையும் உள்ள சத்தியம் வெளியாயிருக்கு. அது வசனத்தின்படி சரியா இருந்தாதான் நம்ம ஏத்துக்க போறோம். அந்த சத்தியத்துக்கு மாறுபாடானது இப்பொழுது வேதமானவர்கள் மத்தியில ஏகப்பட்டது இருக்கு. வேதமானவர்கள் ஏறக்குறைய 30 வகையில இருக்கிறாங்க. ராஜ்யம் வந்துருச்சு, வரல. ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வரவே மாட்டார். 2ஆம் வருகையில வரல. எலெக்ஷன் பெரும்பான்மை விதி, எலெக்ஷனே பண்ணக்கூடாது. எலெக்ஷன் ஏக மனதில் பண்ணணும். அப்புறம் இது மாதிரியான 14ஆம் தேதி பஸ்காவா 15ஆம் தேதி பஸ்காவா குழப்பம், எல்லா குழப்பங்களும் இருக்கா இல்லையா அந்த வேதமானவர்கள் மத்தியில? இதற்கென்று தனித்தனியா ஐக்கியம். இவ்வாறாக ஒவ்வொரு ஐக்கியமும் 1916க்கு அப்புறம் உள்ள சத்தியத்திலிருந்து உரிய அந்த சத்தியத்திற்குள்ளாக நிலை நிற்காமல் உலகளாவிய போதனைகள்ல நாம் திரும்பி பார்த்தோம்னா நிறைய வேதமானவர்களுடைய ஐக்கியம் அதை திரும்பி பார்த்து கொண்டிருக்கு. அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அமைப்பு தான் ஆளுகை. நம்மளுடைய தலை யாரு? நம்மளுடைய ஆளுகைக்காரர் யாரு? போடப்பட்ட அஸ்திவாரத்தை எல்லாமே வேற அஸ்திவாரம் இல்லை. அப்ப அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளாகலாம் நம்ம போனோம்னா நாம் நிச்சயமாகவே எப்படி நம்ம புரட்டஸ்டாண்ட் அமைப்புகளையும் மற்ற அமைப்புகளையும் பாபிலோன் சொல்றோமோ, சத்தியத்துல இல்லாத வேதமானவர்களும் என்னதான் பாபிலோன் தான். அதை திரும்பி பார்க்கலாமா, அதோட ஐக்கியம் வச்சுக்கலாமா அப்படிங்கறத மட்டும் உறுதிப்படுத்திக்கிறேன். இப்ப தொடர்ந்து படிங்க லூக்காவை. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்ப 1000 வருட அரசாட்சி 1874 ஸ்டார்ட் ஆகி நோவாவின் நாட்கள் நடந்த போல நடந்துகிட்டு இருக்கான். 1914 இருந்து லோத்தினுடைய காரியம் போலவே என்னதுங்க, மனுஷகுமாரன் வெளிப்படக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது. அது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துல பாபிலோனுக்கான நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்குது, நடந்து முடிய போகுது. அது அழிய போகுது. அழிய போற அந்த விஷயம் அழிஞ்சுகிட்டு இருக்கேன்னு திரும்பி பார்த்தது யாரு? நினைச்சுக்க. திரும்பி பார்த்தாலே
எதுக்கு திரும்பி பார்த்துச்சு? எதுக்குங்க திரும்பி பார்த்துச்சு? ஆக்சுவலா லோத்து சோதம் குமாராவுக்கு ஏன் போனாரு? பசுமை ஏதோன்னு போல இருந்துச்சான் பாக்குறதுக்கு மட்டும். சொத்து பிரிச்சதுங்கிறத காட்டிலும் ஆபிரகாம், நான் கூடாரவாசியே, எனக்கு வறட்சியான இடம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ நல்லதை தேர்ந்தெடுத்துக்கன்னு கொடுத்துட்டாரு. யாருக்கு? லோத்துக்கு. இது பின்வாங்கி போகக்கூடிய ஒரு திரள் கூட்டத்திற்குரிய புத்தி இல்லாதவர்களுடைய முடிவு. அப்படி எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். என்ன பத்தல, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டார், என்ன பத்தல கேட்டாக்க ஆபிரகாம் குரூப் என்ன சொல்லிட்டாங்க? புத்தி உள்ளவர்கள், நீங்க கிடைக்கிற இடத்துக்கு போய்க்க, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். நான் இருக்கிற இடத்துலயே இருந்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு ஒதுக்குற இடத்துல இருந்துக்கிறேன்னு ஒதுங்கிட்டாங்க. இதோ மணவாளன்னு சொன்னோன்னு இந்த புத்தி இல்லாதவர்கள் கண்ணால பார்க்கக்கூடிய அழகு, அதிசயம், வாழ்க்கை, ஆசீர்வாதம், கண்ணால மற்ற விஷயத்துல திருப்தி அடையக்கூடிய காரியங்களுக்குள்ளாக லோத்து போயிட்டாப்ல. போனாலும் அதற்கு போன இடத்துல அழிவு நிச்சயம். சரிங்களா? பசுமையா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி தூரத்துல இருந்து பார்க்கும்போது இருக்கும். அப்படி போனதுனால அங்க நல்லா வாழ்ந்துகிட்டு தான் இருந்தார். ஆனால் அவருடைய சூழ்நிலை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார் பாத்தீங்கன்னா, தேவன் அந்த சோதம் குமாராவாகிய பாபிலோனுக்குரிய அடையாளமா இருக்கக்கூடிய அதை அழிக்க வரும் பொழுது, கிறிஸ்துவோடு கூட 3 தூதர்கள் அழிக்க வரும் பொழுது அங்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பாவம். அதாவது அந்த தேவ தூதர்களாக வந்திருந்த அந்த 2 பேரையும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க அவர்களோடு என்ன பண்ணணும்? தவறான உடலுறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தப்பான நோக்கத்தோட கேட்கும்போது அவங்க கண்ணு தெரியாம போச்சு. இன்னைக்கு உலக கிறிஸ்தவ மார்க்கம் கண்ணு தெரியாம இருக்குது. அது குருட்டாட்டத்துக்குள்ள ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு சத்தியத்துல உள்ள தேவ தூதர்கள் அப்படின்னாக்கே சத்தியத்தின் கிறிஸ்து தலைமையில் 2 தூதர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் தலைமையில 2 தூதர்கள். அது என்னது? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு கிறிஸ்துவின் தலைமையில் 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கதான் இந்த உலகத்தை, அதாவது சோதம் குமாராவை அழிக்கக்கூடியவர்கள். கர்த்தர் ஆபிரகாமுட்டே நிற்கும் பொழுது 2 தூதர்கள் எங்க போயிட்டாங்க? சோதம் குமாராவே அழிக்க போயிட்டாங்க. அப்ப 2 தூதர்கள்னா ஒரு தூதர் யாரை அடையாளப்படுத்துது, இன்னொரு தூதர் யாரை அடையாளப்படுத்துது? ஒருத்தர் இல்லைங்க, 2 குரூப்பை அடையாளப்படுத்துது. இது திரள் கூட்டம், சபை இல்ல, 2ம் தூதர்கள். முற்பிதாக்கள் எப்படி வருவாங்க? திரள் கூட்டம் வராது, கிறிஸ்து இருக்கிறாரு. அப்பையில 2 தூதர்கள், 2 குரூப். ஒன்னு கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுந்த 1878க்கு அப்புறம் உயிர்த்தெழுந்து போன, ஆவியில் உயிர்த்தெழுந்து போய் கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த தூதர் குரூப் ஒண்ணு. இன்னொன்னு உயிரோடு இருக்கிற நம்ம. இந்த 2 தூதர்கள் தான் எதை அழிக்க போறோம்? பாபிலோனை அழிக்க போறோம். சரிங்களா? அப்படி பாபிலோனை அழிப்பதற்கான ஒரு விஷயத்துல லோத்து போன்றவர்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. பின்வாங்கி போனவர்கள் ஒரு சில பேர். அத கூட நம்ம அந்த லேவி புத்தகத்தினுடைய விஷயத்துல பார்த்தோம். பின்வாங்கி போறவர்கள் திரும்பி வரும்பொழுது தேவன் என்ன பண்ணிக்குவார்? பாவத்தை விட்டுட்டு வரும்போது அவர் நெருங்கி வந்து ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனாலும் லோத்து போன்ற ஒரு நீதிமானையும் மிஸ் பண்ணுவதற்கு தேவனுடைய திட்டத்துல இல்ல. அதனால அவர்களை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியில கொண்டாந்து விடுறாங்க 2 பேரும். அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய, உயிர்த்தெழுந்து இருக்கக்கூடிய சபை. இன்னொரு தூதன் அது உயிர்த்தெழுந்து போன ஒரு அந்த குரூப். இன்னொரு குரூப் உயிரோடு இருக்க மாமிசத்தில் இருக்கக்கூடிய இந்த குரூப். இவங்க தான் நம்ம 2 பேருடைய ஒத்துழைப்புனாலதான் உலகளாவிய இடத்துல இருக்கக்கூடிய பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் இருக்கிறவங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? புறக்கிக்கிட்டு இருக்கிறோம். 1914 அப்புறம் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க. இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கு? தானியங்கள் செதறி கிடக்கிற தானியங்கள் மட்டுமே புறக்கப்படுகிறது. சரிங்களா? கைவிடப்பட்டவர்களால் புறக்கப்படுகிறது. யார் அந்த கைவிடப்பட்டவர்கள்? உயிரோடு இருக்கக்கூடிய நாம், சபை. கிரீடம் கை மாறிய பின்பு இன்னொருத்தவங்க கையில இருந்து அந்த கிரீடத்தை வாங்கி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை பின்வாங்கி போயிட்டாங்க.
அதனால அந்த கிரீடம் இப்ப யார் கையில கிடைச்சிருக்கு? இப்போ நம்ம கையில கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட ஓட்டம் எங்க எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சு பாருங்க. அப்ப இப்படி வந்த பிறகு திரும்பி பார்க்கலாமா? உலகத்துல உள்ள காரியங்களை நினைக்கலாமா? இப்ப வாங்க லூக்காவுக்கு. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்ப இன்னைக்கும் அதே மாதிரிதான். இந்த 7 வாதிகள் 1914க்கு அப்புறம் லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவே இப்பயும் நடந்துகிட்டு தானே இருக்கு. 1916 வரையும் அந்த அறுவடை முடிஞ்ச போதே உலகம் முடிஞ்சிடும், சபை முடிஞ்சிடும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு வரையும் முடியலைங்க. ஏன்னா லோத்து போன்றவர்கள் எங்க இருக்கிறாங்க? சோதோம் குமாராவில் இருக்கிறாங்க. அவர்களை விடுதலை பண்ணுவதற்கான ஒரு விஷயத்துலதான் நம்மளுடைய பங்கும் இருக்குதுங்கிறப்ப நம்ம லோத்தா, லோத்தின் மனைவியா, லோத்தின் பிள்ளைகளா, இல்ல அந்த 2 தூதர்களில் ஒருவரா? எந்த 2 தூதரில்? உயிரோடு இருக்கிற தூதர்கள். இதுல எத்தனை குரூப் இருக்குன்னு பாருங்க. அதாவது உயிரோடு இருக்கிற தூதர்கள் அது ஒண்ணு. அவங்கள விட்டுருங்க, அதுல நம்ம இல்ல. அவங்க ஒரு குரூப் தான். அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் தலைமையிலான 1000 வருட அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுல யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? லோத்து சோதோம் குமாராவுல போய் திரும்ப போய் மாட்டிக்கிட்டார். இங்க சத்தியத்தை கேட்டவர்களில் உள்ள சில பேர் எங்க போயிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்கல்ல, அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுல யாராச்சும் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அதான் பிறக்கிற வேலை இப்ப நம்மளுக்கு. அந்த பிறக்கிற வேலை தான் நம்மளுக்கு இப்போ. அறுவடை முடிஞ்ச பிறகு அதுக்கு எதுவும் வசனம் வேணுமா? லேவியர் 23ஆம் அதிகாரம் 23 எடுத்துட்டீங்களா? 23ல 23ல இருந்து படிங்க. 23 இல்ல பாருங்க, 21ல இருந்து. 21 அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். இது எந்த நாள்னா பெந்தகோஸ்தே நாள், அறுவடை முடிஞ்ச பிறகு. பெந்தகோஸ்தேங்கிறது எல்லா அறுவடையும் முடிஞ்ச நாள். பஸ்காவிலிருந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 50வது நாள் தான் பெந்தகோஸ்தே. பெந்தகோஸ்தேங்கிறது எல்லா அறுவடையும் முடிந்த பிறகு. அப்ப அதாவது 50வது நாள் ஓய்வு, அது பெரிய ஓய்வு நாள் கூட பாக்குறோம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. பாருங்க, அந்த பெந்தகோஸ்தேங்கிறது 1964ல, சரி மன்னிக்கும், 1914ல அறுவடை முடிந்த நாள். முடிஞ்ச பிறகு தானியங்களோடு தோகைகளோடு களத்தில் வந்து இருக்கிற சபையை குறிக்குது. 1914ல இருந்து அங்கே பிரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சபை. வைக்கோலும் தானியமும். தானியம் எங்க போயிடும்? பரலோகத்துக்கு போயிடும். அதுல ஒரு தானியம் தான் ரசல் பிரதர். 1914 அறுவடை முடிஞ்ச பிறகு 1916ல தான் எங்க போறாரு? களஞ்சியத்துக்கு. 2 வருஷம் கழிச்சு. புரியுதுங்களா? அதுவரை இந்த 2 வருஷம் எங்க இருக்கிறாரு? அவர் களத்துல இருக்கிறார். புரியுதுங்களா? இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா ஒத்து போகுது பாருங்க. தொடர்ந்து வாசிங்க, படிங்க. அப்புறம் உங்கள் தேசத்தில் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும். அறுக்கவே வேணாமா? அந்த மூலையில இருக்கு மத்தியில, அதெல்லாம் மொத்தமா அறுக்க சொல்லல. மொத்தமா அறுக்க சொல்லல. அந்த மூலையில இருக்கிறதெல்லாம் அறுக்காமே விட்டுருங்க. அப்ப தோகையோட ஒரு குரூப் இருக்கும். அதையும் கொண்டாந்து சபையில வச்சு என்ன பண்ணணும்? இப்போ அத வைக்கோலோடும் தானியத்தோடும் வயல்லே இருக்கும். வயல்னா உலகத்திலே இருக்கும். 1914க்கு அப்புறம் அதையும் அறுத்து தான் கொண்டாடணும். அப்ப அறுவடை முடிஞ்சாலும் அறுக்கப்பட வேண்டிய வைக்கோலோடு இருக்கக்கூடிய தானியங்கள் எதுலதான் இருக்குது? இப்ப உலகத்துலதான் இருக்குது. அதுலதான் நம்ம எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம். அது இல்லாம அந்த மூலையில இருக்கக்கூடிய வைக்கோலோடு இருக்கக்கூடிய தானியங்களை அறுக்காமலும், அறுக்கும் போது சிந்தி இருக்கும்ல, அறுக்கும் போது சிந்தி கிடக்கும்ல அறுத்ததுல, அந்த தானியத்தையும்
சிந்தி கிடக்கிற கருதுகளை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்ப எளியவனுக்கும் பரதேசிக்கும் என்ன சொல்ல போனா கைவிடப்பட்ட ரூத் போன்றவர்கள்லாம் அதை போய் புறக்கிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா இல்லைங்களா? போவாஸ் யாருக்கு அடையாளம்? ரூத் யாருக்கு அடையாளம்? ரூத் போவாஸ் கிறிஸ்து. அவங்க பாதத்துல போய் கிடக்குது. பாத அங்கம் நம்ம போவாசினுடைய பாத அங்கம், கிறிஸ்துவனுடைய பாத அங்கம். அது போய் கிடக்கும் பொழுதுதான் அந்த சபையானது என்ன பண்ணப்படுது. 1914 அப்புறமும் மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கு. 1914 அப்புறம் அறுவடை முடிந்தும் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு குரூப் வந்து வைக்கோலோடு இருக்கக்கூடிய தானியங்கள் மூல மூலையில இருக்கு, அது ஒரு குரூப். இன்னொன்னு சிந்தி கிடக்கிற குரூப். இதுல புறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா இல்ல வைக்கோலோடு இன்னும் அறுக்கப்படாம இருக்கிறோமாங்கிறதான் கேள்வி இப்போ நம்மளுக்கான விஷயத்துல. ஓகே, அப்ப இந்த இடத்துலதான் இந்த கைவிடப்பட்டவர்களுடைய புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய ஏழைகள் அப்படிங்கிற நிலைமையில இருக்கவங்களுடைய விஷயம் தான் 1914 அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. தானியம் புறக்கப்படுது, அதனுடைய விஷயம்தான். அவர்கள் 1914 முன்னாடி உள்ளவர்கள் அவர்களுடைய கிரீடத்தை சரியான முறையில பிடிக்காம இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கையில கிடக்குதுங்க கிரீடம். இத இந்த கிரியை கைங்கிறது எதுக்கு தலையில வைக்காம ஏன் கையில இருக்குது? இப்ப நம்ம கையில கிரியை காமிச்சீங்கன்னா தலையில வைக்கலாம், கிரியை காமிக்காம லேசா பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னொருதான் எடுத்துட்டு போயிடுவோம். சரிங்களா? பாருங்க, நம்மளுடைய காரியத்துல கூட பாருங்க எல்லா சேருக்குள்ளேயும் நிரம்பாம இருக்கு பாருங்க. அப்படின்னா என்னது? வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, அவங்கவுங்க கிரீடத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இன்னும் சேர் வந்து நிரம்பாதுங்க. 1,44,000 பேர் உயிர் தெழுந்து போக போக இந்த சேர் என்ன இன்னும் நிரம்பிக்கிட்டா இருக்கும். நம்ம நினைக்கலாம் இந்த அறுவடை இந்த ஊழியம் அது இது பண்ணணும் கூட்டத்தை சேர்க்கணும், அதெல்லாம் இல்லைங்க. எண்ணிய சிலரை மட்டுமே இங்க அன்பின் ஐக்கியத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். திரும்ப லூக்காவுக்கு வந்துடலாம். ஆகவே இப்படியாக இருக்கக்கூடிய லோத்து என்பவர் பின்வாங்கி போனவர், போயிட்டார். போனவர் ஒருவேளை தேவனுடைய இரக்கம் இருந்தாக்க திரும்பி வந்தா எதிராளியான சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான். அப்பையில யார் பக்கத்துல வந்துடுவா? நாம அவரிடத்தில் சேர்ந்தார், பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் சேர்வார். அதை சேர்க்கக்கூடிய ஊழியத்தை செய்யறவர் தான் கிறிஸ்து. பிதாவையும் நம்மளையும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய அந்த ஊழியம். இது யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் ஆடக்கடவுது. அப்ப நம்ம இந்த உலக காரியத்துல லோத்தை போல விட்டுட்டு வந்தோம்னா அழுவையாதான் இருக்கும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? இப்போ என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. மறுவாய்ப்பு மாதிரி ஒரு சில பேருக்கு திரும்பி பார்க்க கூடாது. இப்ப வாங்க லூக்கா 17. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்ப லோத்தினுடைய நாட்கள் தான் எனது பாபிலோனுடைய நியாயத்தீர்ப்பின் நாட்கள், 7 வாதைகளின் நாட்கள். 1914 வரையும் இன்னைக்கு வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாட்கள். சரிங்களா? இதற்கான ஒரு விஷயத்தின் முடிவு கூட ஒரு குறிப்பிட்ட நாள்ல நடக்குங்கிறது வேத ரகசியம். அதை பத்தி பின்னாடி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த பாபிலோனினுடைய நியாயத்தீர்ப்பு ஒருவேளை 2054 நடக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது, ஒரு எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஏனென்றால் அதுக்கான வசனம் கொடுக்குறேன். ஆபகூக்கு 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சுட்டு ஆபகூக்கு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிச்சு பாருங்க. ஆபகூக்கு 2ஆம் அதிகாரம் எதை சொல்லுதுன்னா, கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில இந்த ஏற்றகால சத்தியத்திற்கான அந்த சார்ட் இருக்கு இல்லையா, தெய்வீக திட்டம்,
அதை பற்றி வரை அப்படின்னு சொல்லுவார். என்ன படிங்க? 1, 2, 3 2ஆம் அதிகாரத்தில். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேனேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி கடந்து பரலோகத்தை நோக்கி நித்திய கல்மலை ஞான கல்மலையாக பிதாவையும் குமாரனையும் ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு பலகையிலே தீர்க்கமாக அங்கே எழுதியிருக்கு. பார்த்துக்கணும். அந்த அதுதான் அதுல எங்கேயாச்சும் அந்த வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதியிருக்கு கீழே வசனம்? அதான் அதுதாங்க இங்க வசனம் இங்க இருக்கு, அங்கே சாட் இருக்கு. பார்த்துக்கணும். இது ஏதாவது புரிஞ்சுருந்துச்சா? நாங்க எதுவும் புரிய வைக்காம இருக்கிறோமா? நீங்க கேட்டீங்களா? நாங்க சொல்லி கொடுக்கலையான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலம் எவ்வளவு? 1874 இருந்து குறித்த காலம் எவ்வளவு அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? படிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது வந்து இதுவரை சொல்லுது 1000 வருட அரசாட்சியின் முடிவு, அதுக்கப்புறம் உள்ள யுகத்தை பற்றியும் இந்த சாட் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் நிறைய இருக்குல்ல. இப்பதானே 1000 வருட அரசாட்சியில 153 வருஷம் ஆயிருக்கு. தொடர்ந்து வாசிங்க. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்ப 1914 சபை முடியும்னு நினைச்சா அது தாமதிக்குது. தாமதிச்சு கைவிடப்பட்ட அந்த வயலின் தானியங்கள் சிதறடிக்கப்பட்டதை புறக்கப்படுது. மூளையில் உள்ள வைக்கோலோடு உள்ள தானியங்கள் இன்னும் அறுக்கப்படாமல் கூட இருக்குது. 1914 அப்புறம் அது தாமதிச்சுச்சா இல்லைங்களா? தாமதிச்சுச்சா இல்லையா? எப்படி மில்லியன் மில்லர் 2ஆம் வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். மனுஷகுமாரன் வர தாமதித்த போது இரு குரூப்பும் தூங்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த சத்தியத்துக்குள்ளாக வந்தவங்க எல்லாம் அந்த எதிர்பார்ப்புக்குள்ளாக வரும்போது 1914 எல்லாம் முடிஞ்சிடணும் எதிர்பார்க்கும் பொழுது எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? தாமதமாக்கி கொண்டிருந்தார். அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது எதுக்கு? எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். 2 பேதுரு 3:10. அப்ப இதனுடைய விஷயம் தான் நம்மளுக்கு தாமதிச்சு இவ்வளவு காலம் கழிச்சு நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. ஆபகுக்கு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகிய வீட்டிலே தனியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வகை சொல்லையும் வசனித்து தன்னுடைய அல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனும் ஐயோ என்றும். அப்ப அந்த ஐயோ யாருக்கு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தே 1 மணி நேரம் ஆள போறது யாருங்க? இப்போ சாத்தான கொஞ்சம் காலம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம். அந்த சின்ன கொம்பு திரும்ப பவருக்கு வரணும். அந்த அகங்காரி, அந்த பாலாக்கு மறுவறுப்பு அந்த கிறிஸ்துவுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்படும். இந்த சத்தியம் எல்லாம் வந்த பிறகு, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு, இந்த திட்டங்கள்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அவனுக்கான நியாய தீர்ப்பு தான் என்னது? பாபிலோன் நியாய தீர்ப்பு. அதை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பாபிலோன் நியாய தீர்ப்பு முடியாம சபை முடியாதுங்க. சபை அது வரையும் பூமியில இருக்கணும். ஏன்னா 2 தூதர்கள்ல ஒரு தூதர் என்ன பண்ணணும்? பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, சோதம் குமாரா நியாயம் தீர்க்கப்படும் போது உயிரோடு இருக்கிற சபை உயிரோடு இங்க பூமியிலே இருக்கணும். கோப்பின் அழிவை காணாமல் சபை உயிர்த்தெழுந்து போகாது. கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன நாகும் புத்தகத்துல உள்ள 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனம்லாம் நிறைய நிறைவேறணும். அது அப்புறம் பார்ப்போம். அது திரள் கூட்டத்துக்கு.
அது நம்மளுக்கு தேவையே இல்லாதது, இருந்தாலும் நாலேஜுக்கு பின்னாடி பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல உள்ள அந்த அகங்காரி அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த சத்தியத்துல வந்த விசுவாசி பதறான். ஆனா அவனும் அப்படின்னா இந்த சத்தியத்துல வந்த வேதமானவனும், நல்லா கவனிங்க, வேதமானவனும் என்ன போயிடுவான், அந்த பாபிலோனுடைய ஆவிக்குள்ள போயிடுவான். அப்பனா வேதமானவர்கள் பாபிலோனுடைய ஆவிக்குரிய தவளை கொத்த ஆவிக்குள்ள போவாங்களா? போக மாட்டாங்க. பாபிலோனுடைய விஷயம் வேற, மிருகம், என்னது வலுசருப்பம், கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற அந்த 3 இது வெளியரங்கமா ஒண்ணு இருக்கு, மறைமுகமா ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த பாபிலோனினுடைய ஆவி, தவளை கொத்த ஆவி யாருக்கு வந்துடும்? இந்த வசனத்தின்படி படிச்சோம் இல்லையா? இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்களும் 1916க்கு அப்புறம் உள்ள சத்தியத்திலிருந்து மாறுபாடான விசுவாசத்தை விட்டு போவான், மதுபானத்துக்குள் போவான், பொய்யான சத்தியத்துக்குள் போவான். இதெல்லாம் வசனம் நிறைவேறணும். அதனாலதான் இவ்வளவு விஷயத்தை நம்மளுக்கு தேவன் தெளிவா புரிய வைக்கிறார். நம்ம தவளையின் ஆவியில இருந்துடக்கூடாதுன்னு. அந்த பின்வாங்கி போகுதல்ங்கிறது பாபிலோனுக்கு ஒத்த ஆவி, தவளையின் ஆவி. இந்த சத்தியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? 1916 வரை உள்ள சத்தியங்கிறத புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க பின்வாங்கினீங்கன்னா நாம் எல்லாம், நானும் கூட பாபிலோனின் ஆவியில், தவளையின் ஆவியில தான் இருக்கிறோம். ஆகவேதான் அந்த எழுதப்பட்ட விஷயத்துக்கு மாறுபாடானதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் கிளியரா இருக்கு, எல்லாம் தெளிவான சத்தியமா இருக்கு. இப்படியாக இருக்கக்கூடியது அப்படியே வரிசையா ஆபகுக்குள்ள படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இது எவ்வளவு காலத்துக்கு இந்த பாபிலோனுடைய காரியத்தினுடைய நிறைவு பகுதி எவ்வளவு காலத்துக்கு போயிட்டு இருக்கும் அப்படின்னா, ஆபகுக்கு 3:1-2 வசனத்தை படி. தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே, இந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வருஷம் எத்தனை நாள்? வருஷத்துக்கு எத்தனை நாள்னு கேக்குறேன். அது உலகத்துல தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுக்கு வருஷம், வருஷத்துக்கு எத்தனை நாள்? 360. 360. தேவனை பொறுத்தவரையிலும் ஒரு வருஷம்னா எத்தனை நாள்? அது எதன் அடிப்படையிலன்னா லூனார், நிலவின் அடிப்படையில, சூரியனின் அடிப்படையில 365. நீங்க சொல்றது நிலவின் அடிப்படையில தான் தேவனுடைய பண்டிகைகளும் ஆராதனை முறைமைகளும் எல்லாமே நடத்தப்படும். அந்த வகையில 360 நாள், 360 நாளின் நடுவில் அப்படின்னா எத்தனை? 180 நாள் ஆகும் பொழுது அப்படின்னு அர்த்தம். எப்பயில இருந்து? 1874 இருந்து 180 நாளை கூட்டினீங்கன்னா ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வர்றார். படிங்க. எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். நீங்க கோச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எங்களை என்ன பண்ணுங்க, உங்க இரக்கத்தின் நிமித்தம் எங்களை என்ன பண்ணிருங்க. அப்படின்னா ஒரு விஷயம் 1874 இருந்து 180 வருஷம் கழிச்சு நடக்கும். அது எத்தனாவது வருஷம் சொல்லுங்க பாப்போம். அதான் சொன்னேன். இப்போ 2054லயும் சபை இருக்கும். புரியுதாங்களா? ஏன்னா அங்க என்ன நடக்க போகுதுங்கிற ரகசியத்தை தேவன் அந்த காலத்துல வெளிப்படுத்துவார். இது சபை முடிவுன்னு சொல்லல. 2054 சபை முடிவுன்னு சொல்லலைங்க, நான் இல்ல வசனமும் சொல்லல. அப்பையும் பூமியில் சபை இரக்கத்தை நாடி உம்முடைய கோபத்தின் உச்சத்தை எங்க மேல கிருபை காட்டுங்க. மல்கியா 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். வேரையும் கொப்பையும் வைக்காமல் கர்த்தருடைய நாள் நெருப்ப போல இருக்கும், ஆனாலும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ நீதியின் சூரியன் உதித்து அவருடைய சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு போனாலும் கன்றுகளை போல பலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் நியாய தீர்ப்புக்கான அந்த ஒரு சாம்பலா போயிடுவாங்க. இந்த உலகத்தார்கள்லாம்
நாமோ துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். ஆஹ் நான் இதை செய்யும் நாளிலே ஆனந்த செய்யும் நாள் அப்படிங்கிறது 2054 கூட நடந்துருச்சா அப்படின்னாக்க சபை அது வரையும் கூட இருக்கும்ங்கிறதா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான சத்தியம். இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பாடம் எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த பாடத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. ஆபகுக்கு தேவன் தேமானிலிருந்து பரிசுத்தர் பாரான் பருவத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளில் இருந்து எருவந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. எல்லா ராஜ்யமும் அடிச்சு நொறுக்கப்படுமா? இதெல்லாம் எப்ப இந்த ஆபகுக்கு ஜெபம் பண்றாரு, எதிர்பார்த்து ஜெபம் பண்றாருங்க. இது நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கும் தெரியாது. இது ஆபகுக்கினுடைய ஜெபம் நடக்கணும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அவ்வளவுதான். சரிங்களா? இதை தோட க்ளோஸ் பண்ணிக்கோ. இதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்மளுடைய பாடத்துக்கு வந்துடும். அப்ப இந்த ஒரு விஷயம் ஓய்வு நாளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாரிக்காலம் 1914 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல பாபிலோனுடைய நியாயத்தீர்ப்பின் காரியத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டாடக்கூடிய காரியங்கள்லாம் இதுல இருக்குது. அதுவரையும் உலகத்துல இந்த வயல்ல தானியமாகிய சபை எங்கதான் இருக்கும்? பூமியில் தான் இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. இங்க லூக்கா அதாவது 31 மேல் வீட்டில் இருக்கிறவன் அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். பாருங்க, அதுதான் மேல் வீட்டுக்குரிய சபை வாய்ப்புக்குரிய சத்தியத்தை பெற்றவர்கள் கீழ் வீடாகிய உலகத்தின் காரியத்துல ஈடுபடக்கூடாது. அதான் உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது. லோத்தின் மனைவியை போல வெளியே வந்துட்டா வெளியே வந்ததுதான். அதுதான் சொல்றாரு. அப்புறம் என்னது? வயலில் இருக்கிறவன் திரும்பாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன். நம்மள ஆக்சுவலா நம்ம வயல்ல இருக்கிறோம். தெரியுமா? உலகத்துலதான் இருக்கிறோம். அப்படியா? இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. இந்த வசனம் வயலில் இருக்கிறவன் சொல்லுது. நம்ம வயலில் இருக்கிற உலகத்துல இருக்கிறோம். வயல்னா என்னங்க? நம்ம உலகத்துல இருக்கிறோமான்னு கேக்குறேன். ஆனா இந்த வசனம் அப்படி சொல்லுது. வயல்ல தாங்க களம் இருக்குது. புரியலையா? போர் அடிக்கிற களம் எங்க இருக்கும்? வயல்ல தானே களம் இருக்கும். அப்ப கரெக்ட் தானே? அப்ப வயல்ல இருக்கிறவன் களத்தில் போர் அடித்து கொண்டிருப்பான். அவன் எங்க போக கூடாது? வீட்டுக்கு போக. ஏன் வீட்டுக்கு போக கூடாது? வீடுங்கிறது யாரு? சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த உலகம் என்று சாத்தான் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த வீடு. அந்த வீட்டுல இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு தான் சத்தியத்தை கேட்டு சத்தியத்திற்குள்ளாக அர்ப்பணித்து தேவனோடு வந்துட்டோம். இது யோவான் 17ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே புரியும். அப்புறம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இவர்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களை நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு கேட்கல. அவர்களை இதே உலகத்துல விட்டுட்டு வர்றேன். அவர்களை நீங்க பாதுகாத்துக்கங்கன்னு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார் அந்த இடத்துல. அப்ப உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்தார் சத்தியத்தை வச்சு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணி வைத்தார். பண்ணி வைத்தவர் அவர் மட்டும் போயிட்டாருங்க. யாரு? நம்ம தலை போயிட்டாரு. போயிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மள இந்த உலகத்துல சாட்சியா இருங்கன்னு விட்டுட்டு போயிட்டாரு. யாருக்கு சாட்சி? இந்த வயல்ல நீங்க என்ன பண்ணுங்க? எங்க இருக்குன்னு? களத்துல. களஞ்சியம் கடைசி இல்ல. நம்ம சபையாயிட்டோம்னா களஞ்சியம். களத்துல போர் அடிக்கிற இடத்துல இருக்க சொல்றாரு. அப்ப வயல்ல ஒரு பகுதி தான் என்னங்க? களம்ங்கிறது எது? இந்த கூடுகை சத்தியம், இந்த ஜீவியம், இதற்குள்ளான வாழ்க்கை. இதுக்குள்ள நீங்க இருக்கணும். இதை விட்டுட்டு போயிடக்கூடாது. ரூத் என்ன பண்ணுச்சு? காலை புடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துருச்சு. வேற எந்த வயலுக்கும் நான் போகவே மாட்டேன்.
நீர் தான் எனக்கு தலை, மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. 1916க்குள்ளாக உள்ள சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் கொடுத்த சத்தியம், தேவன் கொடுத்த சத்தியம், கிறிஸ்து கொடுத்த சத்தியம், வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டியில் உள்ள ஒவ்வொரு அந்த அங்கத்தினரால் கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம். அதை விட்டுட்டு நீங்க வேற எதுக்காச்சும் போனீங்கன்னா வேற களம் தான். நீங்க அது எந்த களம்னு பாத்துக்கோங்க. அதையும் தான் அறுத்துக்கிட்டு இருக்கிறார். எதுல போடுறதுக்கு? பூமியின் அறுவடைன்னு ஒண்ணு இருக்கு. திராட்சை பழங்களை எடுத்து கோவாக்கினை என்னும் ஆலையிலே போட்டு மிதிப்பாராம். அதுதான் பாபிலோனுக்கான நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் கடைசி 3 வருஷ வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 14ல கடைசி 3 வசனத்தை படிங்க. அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கிறது தான் என்னதுன்னா கலைகள். பேர் கிறிஸ்தவ மார்க்கம், புரோட்டஸ்டான் மற்றும் ஆர்சி போன்ற பாபிலோன் குமாரஸ்தி. அதையும் இருக்கணும், எதையும் இருக்கணும், தானியத்தையும் இருக்கணும், நல்ல தானியத்தையும், ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்துல தான் இருக்கணும். அப்ப பூமியின் திராட்சைங்கிறது கலைகள். அதை அறுத்து பரலோகத்துக்கு கொண்டு போறதை பத்தி பேசலங்க. இந்த பூமியின் திராட்சையை எங்க கொண்டு போறாரு பாருங்க. கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. நகரத்துக்கு, தேவனுடைய நகரமாகிய இந்த எது புறம்பே அப்படின்னாக்க இதே உலகத்துல இதே வயல்ல அவருடைய களம் இருக்கு, அந்த களத்துக்கு வெளியில அப்படின்னு இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம வீட்டுக்கும் போக முடியாது, வயல்ல தான் இருக்கணும், உலகத்துல தான் இருக்கணும். ஆனா எதுலதான் இருக்கணும்? அந்த நகரமாகிய களத்துக்குள்ளதான் இருக்கணும். அந்த களத்துக்கு வெளியே உள்ளவங்க எல்லாம் என்னன்னு சொல்லிட்டாரு? இந்த களத்துக்குள்ள இருந்தா ரூத்தின் வாய்ப்பு. அந்த களத்துக்கு வெளியில உள்ள மற்ற களத்துக்கு போனோம்னா பாபிலோன் குமாரஸ்தி. அதை என்ன பண்ண போறாரு? நகரத்துக்கு வெளியே மிதிக்கப்படுவோம். அதுதான் சோதோம் குமாராவினுடைய பெரிய அழிவு. புரிஞ்சுக்குங்க. லோத்த வெளியே கொண்டாந்தாச்சுங்க. ஆனா என்ன பண்றாரு? நீ வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல்னா திரும்ப வீட்டுக்கு போலாங்கிற நிலைமையோ, மற்ற அந்த களத்தை விட்டுட்டு வயலுக்குள்ள வரலாங்கிற நிலைமையோ இருக்கக்கூடாது. சரிங்களா? பழைய விஷயத்துக்கும் போக கூடாது. அந்த வீடுங்கிற சோதம் குமாராவை அழிக்க போறார். அங்கேயோ வெளியில மிதிக்கப்படுற இடத்துலயோ இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க சரியான ஐக்கியத்துல இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கீங்க. நான் எதுவும் மிரட்டெல்லாம் இல்லை, இது மிரட்டுற மாதிரி இருக்கும். இந்த வசனம்லாம் அப்படிதான் இருக்கு. எனக்கே பயமா இருக்கு. நான் எதுவும் உங்களை எதுவும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறோமோ. ஆனா வசனத்தின் தெளிவுகள் தெளிவா நம்மளுக்கு எடுத்துரைக்கிற விஷயம் எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். அப்ப அந்த ஒரு விஷயத்துலதான் இங்க வயலில் இருக்கிறவன் ஏன் திரும்பி பார்க்க கூடாதுன்னா, வீட்டை ஏன் திரும்பி பார்க்க கூடாதுன்னா, மத்தேயு 24 ஏன் வயலில் இருக்கிறவன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு பாருங்க. மத்தேயு 24ல படி. இல்ல சரி 18 படி. 17 ஏற்கனவே படிச்சதுதான். 18 வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க. அப்ப எங்க திரும்ப கூடாது? வீட்டுக்கு திரும்ப கூடாது, திரும்ப கூடாது, களத்துலதான் இருக்கணும், நகரத்துலதான் இருக்கணும். நகரத்துக்கு வெளியிலேயும் உள்ள மற்ற வீட்டுக்கு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? 1916 வரையும் உள்ள சத்தியத்துக்குரிய விஷயத்தை விட்டுட்டு மற்ற இடத்துக்கும் போயிடக்கூடாது. அங்கே காலைக்கு வெளியாக, நகரத்துக்கு வெளியாக மிதிக்கப்படுவோம். வீட்டுக்கும் போகக்கூடாது. ஏன்? எதுக்கு போகக்கூடாது? வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க. ஆல்ரெடி நம்ம உலக ரட்சிப்புக்குரிய ட்ரெஸ்ஸை எடுத்து உடுத்திக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு? அப்ப துண்டு போத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குரிய பெரிய படுதாவே கொடுத்துட்டாரு, பெரிய போர்வை. ஏசாயா 28ல படிக்கிறோம். போர்வையின் நீளம் போதாது,
மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. அப்ப நம்மளுக்கு இங்க களத்துல இருக்கிறவங்களுக்கு தான் போர்வை, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு போர்வை வேண்டியதில்லை. வீடே ஒரு பாதுகாப்பா இருக்கும். அவங்க துண்டை பொதிக்கிட்டாலும் போதும். அது சின்ன போர்வையிலே ஆண்டவர் என்ன ரட்சகர் அப்படின்னு இருக்கிறாங்களே பேர் கிறிஸ்தவம். அது அந்த இதுக்கு போறதுன்னா போய்க்கங்க. யாரும் உங்களை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டுலாம் இருக்கல. போறதுன்னா போங்க. இங்க இருக்கிறது களத்துல போர்வை. எவ்வளவு பெரிய போர்வை? இவ்வளவு பெரிதான ரட்சிப்புங்கிறதான் போர்வை. ரட்சிப்புங்கிறதான் போர்வை. ரட்சிப்பின் சால்வை. அந்த போர்வை கொடுத்திருக்காரு. 1,44,000 பேருக்குரிய ரட்சிப்புக்குரிய போர்வையை போத்துக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு துண்டை போத்திக்க போறோமா வீட்டுக்கு? அந்த துணியை தான் அந்த துண்டை போத்திக்கிற போறோமா? துண்டுங்கிறதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, துண்டு இல்லை, அதுவும் போர்வை தான். குழந்தையா இருக்கும்போது இவ்வளவு சைஸ்ல தான் இருப்போம் நம்ம. அதுல சின்னோண்டு போர்வையா இருக்கும் இல்லையா, அதுக்குதான் துண்டுன்னு சொல்றேன். துண்டு இல்ல, வசனத்துல துண்டுன்னு இல்ல. அந்த சின்னோண்டு போர்வை குழந்தையா இருந்தோம்னா, இப்ப நம்ம வளர்ந்துட்டோம்னா, பால் குடிக்கிறவர்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் ஐயனோ, குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தைகள் வளர்ந்துட்டா எங்க வந்துடணும்? இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குரிய பெரிய போர்வையை போத்திக்கொள்ள, பெரிய ரட்சிப்புக்குரிய 1,44,000 வாய்ப்புக்குள்ள வந்துட்டோம். வந்த நம்ம திரும்ப அங்கே போக முடியுமா வீட்டுக்கு? அதனாலதான் வஸ்திரத்தை எடுக்க எங்க போக கூடாது? பழைய சின்ன போர்வை இருக்கு இல்லையா, உலக கிறிஸ்தவம், பாபிலோன் குமாரஸ்திக்குள்ள போறதுதான் வீடு. வீட்டுக்கு போறதை விடுங்க, களத்தை விட்டு வெளியே போனாலே மிதிக்கப்படுவோம்னு சொல்லியாச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்கு போறது? புரியுதுங்களா? வயலில் உள்ள களத்தை விட்டு வெளியே போனாலே இந்த சத்திய ஐக்கியத்தை விட்டு தெளிவான சத்திய ஐக்கியத்தை விட்டுட்டு மற்ற ஐக்கியம்னு இப்படி எல்லாம் போறீங்கன்னா, நான் கண்டிக்கிறதா நினைக்காதீங்க, போங்க. அதுல நன்மையானது இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பழகியாச்சு. அதனால சொல்றேன், வேணாம்லாம் சொல்றேன். நன்மையானவைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். இதோட நன்மையானது இருந்துச்சுன்னா நானும் உங்களோட சேர்ந்து வர்றேன்னு சொல்றேன். புரியுதா இல்லைங்களா? 1916 அப்புறம் உள்ள சத்தியத்தை விட நன்மையானது எங்க இருந்தாலும் எல்லாம் நம்மளே எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு, இந்த சபையெல்லாம் கலைச்சு விட்டுட்டு எங்க போயிடும்? நீங்க சொல்ற இடத்துக்கு போவோம். அதை விட்டுட்டு இந்த களத்தை விட்டுட்டு வெளியே போறீங்கன்னா நீங்க சகோதர ஐக்கியத்திலே இல்லாம இருக்கிறீங்கிறத வலியுறுத்துறீங்க. அன்பின் ஐக்கியத்துல வளரலங்கிறத உறுதிப்படுத்துறீங்க. அதை பத்தி பாத்துங்க. ஏன்னா அந்த களத்தை விட்டு வெளியே போயிட்டாலே அது என்னது? களம்ங்கிறது சபை ஐக்கியம், சகோதர ஐக்கியம். அதை விட்டுட்டு வெளியே போனாலே என்னதுங்க? அது என்னது? அந்த களத்தை விட்டு வெளியில இருக்கிற இடம் என்னது? வயல், உலகம். போங்க, வேணான்னு யாரு சொன்னா? சரிங்களா? ஆகவே இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வந்துருங்க லூக்கா 17க்கு. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். அப்ப இதுல தன் ஜீவனை ரட்சிக்க நினைக்கிறவன், அப்ப இந்த அம்மா எதை ரட்சிக்க நினைச்சிச்சு? அப்ப லோத்தினுடைய 2 பொன் பசங்களை விட்டுலாம். அது வேற ஒரு கேரக்டருக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? லோத்து அவர் ஜீவனை பத்தி ரட்சிக்கப்பட என்ன பண்ணல? வகை தேடவில்லை. ஆனா ஜீவனை ரட்சிக்கணும்னு நினைச்சது யாரு? அங்கே லோத்தின் கதையில மனைவி. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பி போனாங்களா, திரும்பி பார்த்தாங்களா? அப்பனா அவங்களுடைய ஜீவன் எங்க இருந்துச்சுன்னு திரும்பி பார்த்தாங்க? அந்த பாபிலோன் குமாரஸ்தின் மத்தியில அவங்க ஜீவன் இருந்துச்சு. வீட்டுல. எந்த வீட்டுல? வயலில் இருக்கிறவன் களத்துல இருக்கணும். திரும்பி வீட்டுக்கு போக கூடாதுன்னா, நீங்க களத்துல இருந்து வயலை பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு, மிதிக்கப்படுவோம்னு சொல்லியாச்சு. ஆனா நீங்க வீட்டுக்கே போறதுக்கு உங்க ஜீவன் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னு சொல்றாரு? இங்கேருந்து களத்துல இருந்து வயலுக்கு போனீங்கன்னா, வயல்ல இருந்து எங்கதான் போவோம்? நம்ம அந்த வீட்டுக்கு தான் போவோம். உலகத்துல உள்ள நல்ல வீடு எதுனாக்க பாபிலோன் குமாரஸ்தி தான். பேர் கிறிஸ்தவ மார்க்கம் தான். அங்கேதான் போய் சேருவோம். நிறைய சத்தியத்துல வந்த சகோதர சகோதரிகள் இந்த சத்தியத்தின் ஐக்கியத்தை விட்டு போகும்போது எங்கதான் போயிருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. இந்த ஐக்கியத்தை விட்டு போனவங்க எல்லாம் எங்க போயிருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. தனியா இருக்க முடியுமா? எங்க போயிருக்கிறாங்க? பழைய வீட்டுக்கு. களத்துல வயல்ல இல்ல, உலகத்துல இருந்துட்டா கூட ஓகேன்னு சொல்லலாம். பழைய வீட்டுக்கே போயாச்சு. அந்த வீடு தாங்க சோதோம் குமாரா, அதாங்க அழிய போகுது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எங்க இருக்கிறீங்க? எங்க என்னது மதில் மேல் உள்ள பூனை மாதிரி எது களமா வயலா? இதுதான் நம்ம நிலைமையா இருக்குது. களமா வயலா?
அதை தாண்டி எங்க போறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வயலுக்கு போயிட்டோம்னா வீட்டுக்கு தான் போவோம். அதான் வழி. கல்லறை வேணும், வேற என்ன வேணும்? எல்லா உலகளாவிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குரிய அமைப்பு வேணும். அதுக்காக நம்ம அங்கேதான் செயல்படுவோம். பார்த்துக்கோங்க, உங்களுக்கான எச்சரிப்பு. சரிங்களா? அப்ப இன்னொரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அந்தந்த வேலைக்கு அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரி, களத்துல இருந்தா அதுக்குரிய ஆசீர்வாதம், வயலில் இருந்தா அதற்குரிய ஆசீர்வாதம் இல்லது, மிதிக்கப்படுற ஆசீர்வாதம், வீட்டுக்கு போனா அழிக்கப்படுற ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதமா சொல்லுவோம்? சரிங்களா? உம்முடைய கோபத்தின் உக்கரம் இருக்கும் பொழுது எங்கள் மேல் இரக்கம் காண்பியும். சரிங்களா? அந்த கோபத்தின் உக்கரம் 2054 இருக்கலாம். ஆனாலும் சபை இந்த பூமியில தான் இருக்கும் 2054 வரை. இது சத்தியம். ஆகவே இன்னும் இவ்வளவு நாள் இருக்கே, இனிமே பார்த்துக்கலாம்னு தெரிஞ்சுட்டு திரும்ப வயலுக்கும் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறதுனால போயிட்டு லேட்டா வாங்க, அதுக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இது இந்த புத்தி புத்தி இல்லாதவர்களுடைய புத்தி. எந்த புத்தி இது? திரள் கூட்ட புத்தி. எண்ணெய் இல்ல, சத்தியம் இல்ல, 1916 வரையும் இல்ல, சத்தியம் இல்ல. அதனாலதான் இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு இது துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களோ ஒருவனும் உணரான். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10-11. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். 11. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1200. இது வேண்டியதில்லை. அப்ப இதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்துல நாம் எங்க இருக்கிறோம், எங்க இருக்கக்கூடாது, எந்த ஐக்கியத்துல வளர்ந்து அன்பின் ஐக்கியத்துக்குள்ள வரணும், சகோதர ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோம், உலக ஐக்கியத்துக்குள்ள போலாமா, உலக ஐக்கியத்துல போன பிறகு அங்கே ஒரு வீடு இருக்கு, அதுலயும் போய் அந்த சின்னோண்டு போர்வை எடுத்து போத்திக்கலாமா? போத்திக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்மளுடைய வைராக்கியம் சிறுமந்தை தான். பெருமந்தையை நாடிய ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு கொடுக்கப்படல. தேவனே நம்மளுக்கு கொடுக்கல, நிச்சயமா கொடுக்கல. சரிங்களா? இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பேசியிருக்கிறோம் சத்தியத்துல. 1874 அப்புறம் 48,000 பேருக்கான வாய்ப்பு தான் எதுல இருக்குங்க? சபையில இருக்கு. இது வாட்ச் டவர் வெளியீடாயிருக்கக்கூடிய 6வது வால்யூம் 3வது சாப்டர் புது சிருஷ்டியின் அழைப்புல 1881 அப்புறம் 1881 அப்புறம் பொது அழைப்பு முடிந்த பின் 20,000-30,000 பேருக்கான கிரீடம் மட்டுமே கை மாறிக்கிட்டு இருக்குங்கிறார் பாபிலோன்ல இருந்து. அப்ப 1914 அறுவடை முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் இருக்கும்? 81 20,000-30 பேர்னு வால்யூம்ல எழுதி இருக்கு. 1914 எத்தனை பேர் இருக்கும்? என்னுடைய அனுமானங்களின் அடிப்படையில சத்தியத்துல நாம ஆராய்ச்சி பண்ணும்போது 12,000 பேர் தான். அதுக்கு காரணங்கள் இருக்கு. ஏன்னா 12 பேர்ல ஒருத்தன் என்ன பண்ணுவான்? 12 பேர்ல ஒருத்தன் வெளியே போயிடுவான். சரிங்களா? அதுக்கு பதிலா இன்னொருத்தவங்க வருவாங்க. அப்ப 1,44,000 பேர்ல 12,000 பார்த்தோம்னா அந்த கடைசி 12,000 பேருக்குரிய வாய்ப்புக்குரியவர்கள் தான் 1914 அப்புறம் உள்ள வாய்ப்பு.
அதாவது 1914 அப்புறம் அந்த 12,000த்துல 1,44,000 பேர்ல 12 பங்கா பிரிச்சு அதுல ஒரு பகுதி தான் என்னது 12,000 பேருக்கான வாய்ப்பு தான் 1914 இருந்து இருக்கு. 1914 முடிஞ்சு இப்ப எத்தனை வருஷம்? 111 வருஷம். இந்த 12,000 பேர்ல இங்க எத்தனை பேர் சபையாவாங்க அப்படின்னா 2054 வரையும் சபை இருக்குங்கிறது சத்தியத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? பாபிலோனை நியாயம் தீர்ப்பதற்கு சபை 2054 வரையும் இருக்கணும். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆகவே இதுல நம்ம புரிந்து கொண்டவர்களாய் அறிந்து கொண்ட சத்தியத்துல தெளிவா நிற்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு இங்க எந்த ஆவியில இருக்கிறோம், உங்களுடைய ஜீவன் திரும்பி பார்த்தாலே என்ன ஆயிரும்? உப்பு தூணா ஆயிருவீங்க. புரியுதுங்களா? ஆகவே பிணம் எங்கேயோ அங்கே சத்தியம் இருக்கும். 1916 வரையும் உள்ள சத்தியம் இருக்கும் இடம்தான் பிணம். அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்த கழுகுகள் கல்மலையின் சிகரமா இருக்கிற பிதாவையும் குமாரனுடைய அந்த உச்சிதமான இடத்திலிருந்து அந்த சத்தியத்தை நோக்கி பார்த்து அந்த இறையை சாப்பிடும். அது 1916 வரையும் உள்ள சத்தியம்ங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெளிவு இருக்கு. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்துக்குரிய ஒரு விஷயத்துல நாம் எந்த மாதிரியான ஐக்கியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறத புரிந்து கொண்டு நீங்க மதில் மேல் உள்ள பூனையா, களமா, வயலா, வீடா, சரிங்களா? களத்துல இருந்தா சகோதர ஐக்கியம். சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்ப என்னவா மாறணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-17 வசனம் அன்பின் ஐக்கியம். அன்பின் ஐக்கியத்துக்குள்ள வந்தீங்கன்னா தான் சபை. சரிங்களா? ஆனா களத்துல இருந்துட்டு எப்ப வேணாலும் நீங்க எங்க போய்க்கலாம், போயிட்டு வாங்க. உங்களை நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அவ்வளவு தூரம் தேவன் உங்களை விட்டு தூரமா போயிட்டு இருப்பார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகையில தான் ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களா எண்ணுங்க, ஏக சந்தை உள்ளவர்களா இருங்க. ஏக சந்தைக்குரிய எலெக்ஷனுக்குள்ள செயல்படுங்க, ஜூரி ரூலை அப்ளை பண்ணுங்க. அதனுள்ளாக பெரும்பான்மை போதுமானதல்ல. வாரத்திற்குரிய எல்லா வாரத்திலுமே அதற்கு தகுதி உடையவர்களை எப்ப கிடைச்சாலும் அவர்களை ஊழியர்களாக ஏற்பாடு செய்யுங்க. அப்படிங்கும் பொழுதுதான் இந்த ஊழியத்தை ஏற்பாடு செய்வதற்கு இந்த வருஷத்தின் முடிவுல 2025 முடிந்து 26க்குரிய காரியத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஊழியர்களை ஏற்படுத்தும் தேர்வை செய்யப்பட வேண்டும். தேர்ந்தெடுத்தல். அப்படி தேர்ந்தெடுத்தல் தேர்வுகளுக்குள்ளாக செல்லும் பொழுது முதல்ல நம்ம என்னத்தை அமைக்கணும்? கமிட்டி அமைக்கணும். அந்த கமிட்டிக்கு யார் அமைக்கணும்? யார வேணாலும் அமைக்கலாம். அதுக்குரிய விஷயத்தை மட்டும் ரைட்டிங்ஸ்ல படிக்கும். ஆமா நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து படிங்க. நம்பர் 239 தேர்ந்தெடுத்தல் முன்மொழிதல். கேள்வி 1910 மூப்பர்களுடைய தேர்ந்தெடுத்தலின் போது அச்சபையாரில் ஒருவர் முன்மொழிவதற்கு பதிலாக தற்போது மூப்பராக காணப்படும் ஒருவர் முன்மொழிவது சரியாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? அதாவது கேள்வி என்னன்னா, சபையில இருக்கிற ஒரு மூப்பரே அத இந்த எலெக்ஷனை நடத்தலாமா? அப்படிதானே? சேர்மேனா இருந்து பிரசிடென்டா இருந்து அந்த எலெக்ஷனை நடத்தலாமா? இதான் கேள்வி. இதற்குரிய பதில், தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பருக்கான காலப்பகுதி முடிவடைந்த பிற்பாடு, அதாவது நம்மளுக்கான காலப்பகுதி எப்ப முடியுது? 2025ஓட முடியுது. டிசம்பர் கடைசியோட முடியுது. அவர் மூப்பர் அல்ல என்று நான் எண்ணுகின்றேன். ஆகவேதான் நாம ஏற்கனவே சொன்னோம், 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால நம்ம சபைக்கு யாருமே மூப்பர் இல்ல. ஆகவே அவரும் சபையாரில் உள்ள மற்றவர்களை போன்றவராகவே காணப்படுகின்றார். அப்ப எல்லாருமே என்னதான்? அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் தான். யாரு மூப்பரா இருந்தா கூட அவர் என்னதான்? ஒரு சபையின் ஒரு அங்கத்தினர் தான். ஈக்குவலுக்கு வந்துடுறார். மேலும் மற்றவர்களை போன்று அவரும் முன்மொழியலாம். அவரும் நாமினேஷன் பண்ணலாம்.
சபையில உட்கார்ந்துகிட்டு அவரே என்ன பண்ணிக்கலாம், அந்த மூப்பரா இருந்தவரே என்ன பண்ணிக்கலாம், முன்மொழிஞ்சுக்கலாம். முன்மொழிந்து இன்னொருத்தர் வழிமொழிவார். சரிங்களா? அப்ப இவர் சேர்மனா இருக்கலாமா? மூப்பர் முன்மொழிஞ்சாக்கி அங்கேதான் உட்காரணும். புரியுதுங்களா? முன்மொழிந்தாலோ வழிமொழிந்தாலோ அங்கேதான் உட்காரணும், அங்கேதான் உட்காரணும். அப்ப சேர்மேனாகவோ அல்லது அதை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புக்குரியவராகவோ இருக்க முடியாது. முன்மொழிகிறவர் அப்படி இருக்க முடியாதுங்கிறது தெளிவு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அவரும் மற்றவர்களை போன்றவரே ஆவர். அவருக்கான காலம் முடிந்த பிறகு அவர் மூப்பர் இல்லை. அவர் மூப்பரே இல்லை. 2025 டிசம்பர் முடியும் பொழுது இந்த வருஷத்துக்கான ஊழியக்காரர்களுக்குரிய எல்லா ஊழியங்களும், அது என்னது, டீக்கனா இருக்கட்டும், டீக்கனஸா இருக்கட்டும், மூப்பர்களா இருக்கட்டும், அந்தந்த ஊழியத்தின் மூப்பர்களா அத்தனை பேருமே என்ன இல்லை, இப்ப மூப்பரும் இல்ல, எந்த ஊழியத்திலும் இல்லை. மேலும் தேர்ந்தெடுத்தலின் போது வேறொருவரை கூட்ட தலைவராக பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் முன்பு மூப்பராய் இருந்த ஒருவர் கூட்ட தலைவராய் செயல்பட்டு தேர்ந்தெடுத்தலை நடத்துவது என்ற காரியம் மிகவும் ஞானமற்றது என நான் எண்ணுவதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். மிகவும் ஞானமற்றது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அப்பனா என்ன சொல்ல வர்றாரு? மூப்பரா யார வேணாலும் சேர்மனா வச்சுக்கோங்க, ஆனா சபையில உள்ளவர்களே இல்லாம வெளியில உள்ள ஆளுகளை நீங்க கொண்டாடுறது என்னவா இருக்கும்? அப்படிதான் சொல்ல வர்றாரு, இல்ல வேற எதுவும் சொல்ல வர்றாரு? திரும்ப படிச்சுட்டு சொல்லுங்க. முன்பு மூப்பராய் இருந்த ஒருவர் கூட்ட தலைவராய் செயல்பட்டு, கூட்ட தலைவர்னா அந்த எலெக்ஷனை நடத்தி கொடுக்கிறவர். சரிங்களா? தேர்ந்தெடுத்தலை நடத்துவது என்ற காரியம், தேர்ந்தெடுத்தலை நடத்துவது என்று சபையிலே இருக்கிற ஒருத்தர் தேர்ந்தெடுத்தலை நடத்துவது என்ற காரியம் மிகவும் ஞானமற்றது என நான் எண்ணுவதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மிகவும் ஞானமற்றது என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அப்ப உள்ளிருக்கி இருக்கிறவங்களை நீங்க சேர்மனா போடுறது ஞானமற்றது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அப்ப வெளியாலதான் போடணுங்கிறதான் இங்க சொல்ல வர்றாரு. புரியுதுங்களா? வெளியாலதான் அப்படித்தானே சொல்றாரு, இல்ல வேறையா? திரும்ப வேணா படிங்க. முன்பு மூப்பராய் இருந்த ஒருவர் கூட்ட தலைவராய் செயல்பட்டு தேர்ந்தெடுத்தலை நடத்துவது என்ற காரியம், அதாவது அந்த எலெக்ஷனை நடத்தி கொடுக்கிறது என்ற காரியம் மிகவும் ஞானமற்றது என நான் எண்ணுவதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அப்ப அப்படிப்பட்டவங்க எல்லாம் இங்க என்ன பண்ணக்கூடாது, எலெக்ஷன் பண்ணுவது நல்லது இல்ல, ஞானமற்றதுங்கிறது சொல்ல வர்றாரு. புரியுதுங்களா? தொடர்ந்து படிங்க. அறிவு கூர்மை மிக்க ஒரு சகோதரனை நேர்மையுடனும் நியாயத்துடனும் நடந்து கொள்ளும் ஒரு சகோதரனை மூப்பருக்கான தகுதி அல்லாதவர் அல்லது தகுதி உடையவராக கருதப்படாத ஒரு சகோதரனை கூடுமான மட்டும் கூட்ட தலைவராக செயல்படும்படிக்கு கேட்டுக்கொள்வது எப்போதும் விரும்புவதற்கு ஏதுவாய் காணப்படும். எப்போதும் ஏதுவாய் விரும்புவதற்கு காணப்படும். இது தப்பும் இல்லைன்ட்டார். இதே சபையில மூப்பராக விரும்பாதவங்க அல்லது மற்ற ஊழியங்கள்ல அதுல இருந்து விடுதலை பெற்றவர்கள், இல்லைன்னா தான் ஊழியத்தை செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க, அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு நியாயமா படுகிற யாராச்சும் ஒருத்தரை இதே சபையில உள்ளவங்களை என்ன பண்ணிக்கலாம், அதை செயல்படும்படிக்கு கேட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? அதை கேட்டாக்கே நீங்க அந்த கேட்டுக்கொள்ளப்படுகிற ஒரு ஓகேன்னு சொன்னா அவர் நடத்தி கொடுக்கலாம். புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிங்க. இவ்விதமாய் செய்யப்படும் போது கூட்ட தலைவராக இருந்ததின் மூலம் ஒருவர் தனக்கு ஆதரவு சேர்த்துக் கொண்டார் என்று எழும்ப வாய்ப்புள்ள குற்றச்சாட்டிலிருந்து அது பிராக்கெட் மூப்பத்தகுதி இல்ல, ஒருவர் தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு பொறுப்புல வர்றவர் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாருங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாருங்கிற ஒரு காரியமும் இருக்காது. அதனால அவங்களே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கூட்ட தலைவராக நீங்கள் நியமித்துக் கொள்ளலாம். படி. மற்றும் சபையாரும் கூட முன்மொழியப்பட்டவராகவும் கூட்ட தலைவராகவும் தங்களுக்கு முன்பு நின்று கொண்டிருக்கும் ஒருவருக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தாத சூழ்நிலையில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். மற்றும் அதாவது இந்த எலெக்ஷன்ல எல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த சேர்மன் என்ன பண்ணிக்கலாமா, தப்பிச்சுக்கலாமா. சரிங்களா? ஓகே. மற்றும் அச்சகோதரனும் கூட சபையார் முன் நின்று முன்மொழியப்பட்டிருக்கும் தனக்கு வாக்களிக்கும்படிக்கு கேட்க வேண்டிய தர்ம சங்கடமான நிலைமை நின்றும் தப்பித்துக் கொள்ளலாம். ஓகே. மற்றும் ஒருவேளை அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல்
பெரும்பான்மையானவர்கள் தனக்கு எதிராக காணப்படுவதை பார்க்க வேண்டிய தர்ம சங்கடமான நிலைமை நின்றும் தப்பித்துக் கொள்ளலாம். எப்போதும் சாத்தியமாய் இராவிட்டாலும் ஒருவேளை சாத்தியமாய் இருக்கும் பட்சத்தில் மூப்பராக முன்மொழியப்படுவதற்கான வாய்ப்புள்ள ஒருவரை கூட்டுத் தலைவராக பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல கூட்ட தலைவர்னு புரிஞ்சுக்காதீங்க, தலைவர்லாம் இல்ல, அந்த நடத்தி கொடுக்கிற பொறுப்பாளர் தான் போடணும். மொழிபெயர்ப்பு தப்பா இருக்கு. படிங்க. வேறொருவரை கூட்டத் தலைவராக பெற்றிருப்பது விரும்பப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும் என்று நான் எண்ணுகிறேன். சரிங்களா? அப்ப மேக்சிமம் வெளியில இருந்தா நீங்க நியமிச்சுக்கோங்க. ஆனா சபையில இருக்கிறவங்களையும் நியமிப்பது ஞானமற்றதாய் இருப்பதாக இருந்தாலும், ஆனாலும் உங்களுக்கு அதுல அப்படிப்பட்ட ஒரு நடத்தி கொடுக்கிறவர் யாராச்சும் ஒருத்தவர் இருக்கிறான்னு சபை விரும்பிட்டுனா அது தப்பும் இல்லை. புரியுதுங்களா? அந்த வகையில ஒருவேளை நம்ம எலெக்ஷனுக்குள்ள போகும்போது அந்த ஊழியக்காரர்களை அந்த பொறுப்புகளை அர்ப்பணிப்பதற்குள்ள கொடுக்கும் போது அந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு காரியத்துல களத்துல சபையில ஊழியங்கள் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு அப்படிங்கும்போது நம்ம எலெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். எலெக்ஷன் பண்ணி தான் ஆகணும்னா தீத்து 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்குறோம் கிளியரா. சபையை ஒழுங்குபடுத்தும்படி மூப்பர்களை ஏற்படுத்தி தான் ஆகணும். அப்ப அந்த கட்டாயத்துக்குள்ள போகும்போது நம்ம ஒரு கமிட்டி அமைச்சு தான் ஆகணும். அப்படி கமிட்டி அமைக்கும் போது அதற்குரிய சேர்மேன், அதை நடத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒருத்தரையும் நியமித்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நியமிக்கக்கூடியவர் சரியான முறையில் நடத்தி கொடுக்கவர் யாராச்சும் வெளியில இருந்தாக்க நீங்க இந்த கூட்டம் முடிந்த பிறகு நாமினேஷன் பண்ணலாம். எதுக்கு? அந்த கமிட்டி அமைக்கவும், கமிட்டி அமைச்ச பிறகு இந்த எலெக்ஷனை நடத்தி கொடுப்பதற்கு வேற யாராச்சும் வெளியில, இந்த சபையில இல்லாத வேற யாராச்சும் வெளியில இருந்தா அவங்கள நீங்க நாமினேஷன் பண்ணலாம் சேர்மேனுக்கு. அப்படி அந்த சேர்மேன் அங்கே இல்லைன்னா இந்த கமிட்டியில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கமிட்டியில உள்ளவங்கள யாராச்சும் ஒருத்தர் அந்த எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு நினைக்கிறவங்கள நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த சேர்மேனாக ஏற்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? ஆகவே இந்த அன்பின் ஐக்கியத்திலிருந்து நாம் தொடர்ந்து சபையாக மாறுவதற்கு, சகோதர ஐக்கியத்துல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல களத்துல மட்டும் இருக்கிறவங்க தான் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டும் போட முடியும், எது பண்ண முடியும், மூப்பராகவும் ஆக முடியும். ஆங்காங்கே வயலுக்கும் மற்ற சபைகளின் ஐக்கியத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் பொறுப்பற்ற நிலைமையில போய்கிட்டு இல்லைன்னா வேற வேற காரியத்துக்கெல்லாம் போறவங்க கூட இந்த ஒரு காரியத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நாம் தெளிவான முடிவுக்குள்ளான ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து இந்த ஒரு சத்தியத்திற்குள்ளான பாடத்துக்குள்ளாக நாம் நிறைவு பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஏக மனதின் ஊழிய வாய்ப்பை ஊழியத்தின் அடிப்படையில 100% வாக்கெடுப்போடு தேவன் விரும்புகிறார். அதை சபையார்களும் பெரும்பான்மை விதியை தவிர்த்து ஏக மனதில் செயல்படுவோம். ஒருவேளை பெரும்பான்மை விதி தான் பிடிச்சிருக்குனாக்க அது தேவனுடைய சபையில் நடக்கக்கூடாததை நாம் விரும்புகிறோம். ஆகவே அதையும் நம்ம செஞ்சுக்கிறதுனா செஞ்சுக்கலாம். அது புது சிருஷ்டியினுடைய விஷயத்துல பெரும்பான்மை போதுமானதல்ல அப்படிங்கிற ஒரு காரியத்தை 362ஆம் பக்கத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதையும் வேணா வாசிக்கிறதுனா வாசிச்சிடலாம். அதையும் வாசிச்சிருங்க. இதுல இந்த புத்தகத்துல பெரும்பான்மை போதுமானதல்லன்னு வரும். படி. பெரும்பான்மையா இருப்பது போதுமானதல்ல. உலக காரியங்களில் ஒரு பெரும்பான்மையினரின் குரலே முடிவு எடுக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சபையில் அல்லது சரீரத்தில் அப்படி இருக்கவே கூடாது. அப்ப களத்துல அப்படி இருக்கவே கூடாது. வயல்ல பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில பெரும்பான்மை விதி 51ல இருந்து 75ல இருந்து 99 வரை எடுத்துக்கிறாங்க. அது எங்க தான் நடக்கணும்? இந்த எலெக்ஷன் வயல்ல தான் நடக்கும். அது தேவனுடைய சபையில் படிங்க. அது தேவனுடைய சபையில், ஆண்டவருடைய சபையில் அல்லது சரீரத்தில் அப்படி இருக்கவே கூடாது. சட்டம். களத்துல அப்படி இருக்க கூடாது. நம்ம களத்திலயா வயல்லையான்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? களம்ங்கிறது அறுத்த பிறகு சேர்க்கப்படுகிற இடம்.
வயல்ங்கிறது இன்னும் அறுக்கப்படாத நிலைமையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை விதியில இருக்கக்கூடிய வேதமானவர்களை அடையாளப்படுத்துது. படிங்க. இதற்கு மாறாக கூடுமானவரை ஜூரி முறையில் ஏகோபித்த தீர்மானம் அல்லது முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஒரு சகோதரன் அதிகபட்ச வாக்கு பெறாது இருக்கும் போது அது ஆண்டவருடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்வதில் சபையினர் உணர்வதை காட்டிலும் அதிகமாக உணரலாம். வேறு ஒருவர் எல்லாருடைய ஆதரவையும் அல்லது கிட்டத்தட்ட எல்லாருடைய ஆதரவையும் பெற முடிந்தவராய் இருப்பாராயின் அவரை ஒவ்வொரு வாரமும் வாக்கு பதிவுக்கு பின்னர் இன்னொரு வாக்கு பதிவின் மூலம் அவரை நாட வேண்டும். அவரை தேடி பிடிக்கும் வரை அப்படி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த விஷயத்தையே விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் எல்லாரும் இன்னும் 2 அல்லது 3 பேர் தங்கள் எல்லாருடைய யோசனை நிறைவேறும்படி ஒருவர் பின் ஒருவராக சேவை செய்யக்கூடியவர்களாக தெரிந்து கொள்ளட்டும். ஆனால் தாளந்துகள் சமமாக காணப்படும் பட்சத்தில் ஒருவரை ஒருவர் கணத்தில் முந்திக் கொள்ளும்படியாகவும் வழிநடத்துவதற்கான ஜெபமும் சத்தியத்தின் மேலும் ஆண்டவர் மேலும் ஊக்கமான அன்பு காணப்படும் என்றால் இந்த பொருளில் ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று எல்லாரும் அறிந்து கொள்வது பொதுவாக எளிதானதாக காணப்படும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் இருங்கள். சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். உதவி செய்பவர்கள் இந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து பிலிப்பியர் 2:3 எபேசியர் 4:3 அதெல்லாம் சரிங்களா? ஓகே. அத பிலிப்பியர் 1ல இருந்து 5 வரையும் வரும். எபேசியர்ல 4ல சில வசனங்கள். உதவி செய்பவர்கள் என்று பொருள்பட அழைக்கப்படும் உதவிக்காரர்கள் ஸ்திரீகள் விஷயத்திலும் இதே முறை பின்பற்றப்பட வேண்டும். அவங்க நல்ல நடத்தையும் ஒரு குணாதிசயமாக எண்ணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை. எந்த வேலைக்கும் இவைகள் தேவைப்படலாம். மூப்பராவதற்கு தேவைப்படுவதில் பெரும்பாலானவைகளோடு கூட போதக சாமர்த்தியமும் ஆவின் கிருபைகளும் இருக்க வேண்டும். நன்றி. தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.